காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனலில் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் கிராஃப்ட் தான் காய்ஸ் விளாட போகிறோம். என்ன ப்ரோ இத்தனை நாள் ஆச்சு மைண்ட் கிராஃப்ட் போகல நீங்கள் கேட்கலாம். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் போட்டிருந்தோம். போனபோது என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பசங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டானுங்கன்னா நம்ம வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடச்சி போட்டாங்க. இவனுங்க நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிச்சிட்டானுங்கன்னா பார்த்துங்களேன். நம்ம கஷ்டப்பட்டு வீடு கட்டினா இவனுங்க என்ன பண்ணுறானுங்க ஜாலியாக பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறானுங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு லைவ் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இப்போ முன்னாடி போயிட்டுங்களா? இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக கிடக்குது. யாராவது நீ பார்த்தீங்களா புதுசாக ஒரு ஆள் வந்துருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறது எனக்கு இப்போதைக்கு ஐடியா. இந்த பயமல் கூட மாட்டின ஈஸி டெத் ஆகிடும். நம்ம இது பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இவங்ககிட்ட பார்த்தீங்களா ஃபுல்லாக பார்த்து டேமேஜ் குறைச்சி விட்டுரு, நம்ம ஹார்ட்டையும் குறைச்சி விட்டுறான். இப்போ என்ன பாருங்கள் லைவாக பாருங்கள். இப்போ பாருங்கள் டெத் ஆகிடும்னா இப்போ மறுபடியும் என்ன ரீஸ்பம் ஆயிடுறேன். இதே தான் பெரிய பெரிய பிரச்சனையாகிட்டே இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறோன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தூங்கிடலாம். ஓகே இப்போ தூங்கிட்டு என்ன பண்ண போகிறோம் பகலாகட்டும். பகலாகிட்டு இப்போ நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறேன் இவனுக்கு துரத்துறதுக்கு. அதாவது பிளான் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகாது. என்ன பிரச்சனைனா இவனுக்கு பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் இருக்கிறானுங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வெயிலில் வர வைக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக விடிஞ்சிருக்குதா? இப்போ நான் என்ன பண்ண போடுறேன் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இவனுங்க எல்லாத்தையும் வெளியே வர வைக்க போகிறோம். யாராவது மேலே இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மட்டும் தான் நடக்கும். பன்னிக்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஓடிட்டு இருக்கு. எனக்கு தரையில் நடக்கிற பன்னிக்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா சிவத்து மேலே விளையாண்டுருக்குது. இதை என்னத்த சொல்ல பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள். கீழே பார்த்து அழகாக ஃப்ளவர் இருக்கா. இப்போ இந்த பயமில் பார்த்தீங்கன்னா வாண்டடாக பார்த்து சாவருக்கு வரான். ஏன்டா டே ஒழுக்கும் நீ உள்ளே இருந்தால் பரவாயில்ல, தேவையில்லாம் சாவடியாடா. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம சாவடிக்கணும். அதுபோல் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிலந்தி இருக்குல்ல, அந்த சிலந்தி என்ன பண்ண மட்டும் பாருங்கள். இப்போ இந்த சிலந்தைகள் பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் கண்ணு தெரியாது. ஓகேங்களா? நைட் நேரத்தில் மட்டும் என்னன்னே தெரியாது. கண்ணு பார்த்தீங்கன்னா தெரியும் சிலந்தைக்கு. சில சிலந்தைக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி துரத்திட்டே வரும். பார்த்தீங்களா? இப்போ சிலந்தி பார்த்து பின்னாடி துரத்திட்டு வருது. நம்ம பார்த்தீங்கன்னா சிலந்திக்காடு மாட்டக்கூடாது. மாட்டினா வச்சுக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்களா? ஏதோ ஒரு பேய் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்து சிலந்தி தொங்கிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி தொங்கிட்டு இருக்குது. ஏன்னாடி என் வீட்டில் என்னையே விரட்டுறீங்களாடா, இப்படியே இருக்கணுமாடா. இவனுங்களை போட்டு தாக்க நம்மளுக்கு நல்லது. ஏன்னா இவன் பார்த்து பக்கத்து சிலந்தி பக்கத்தில் வைக்க வேஸ்ட்டு. நம்ம ஃபஸ்ட் வெளியே போவோம். வெளியே போயிட்டு ஃப்ரீயாக இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களை முடிச்சு விட்றலாம். என்ன ப்ரோ கீழே இப்படி ஒரு டேமேஜ் ஆகி கிடக்குதுன்னு கேட்கறது புரியுது. அது என்ன பிரச்சனை நான் அதையும் சொல்கிறேன். நான் யாரா சைடில் அடிக்கிறது இப்படி துரத்தி அடிக்கிறாங்க இவனுங்க. இவனுங்களும் என்னத்தனை பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் நின்றுக்கலாம். ஓகே இப்போ இந்த பையன் வாடாடி இப்போ பாரு உன்னை முடிச்சு விட்றேன். தம்பி பார்த்தீங்கன்னா மேலே பறந்துக்கிட்டு என்னாடி உனக்கு ரெக்கையாக இருக்குது பறந்துக்கிட்டு இருக்கிற தம்பி பார்த்தீங்கன்னா முடிக்கலான்னு பார்த்தா தம்பி நம்மளே முடிச்சு விட்றான் போல். வெயிட் பண்ணுற செல்லக்குட்டி ஒன்று நான் முடிச்சு விட்டு தான் பார்த்தீங்கன்னா மறு வேலையை அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயம்புல் இருக்கான். அப்போலே பார்த்தீங்கன்னா அம்புவில் விட்டு பார்த்தீங்கன்னா பொட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான்னு பார்த்தீங்களேன். இந்த பயம்புல் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்க. இவன் வந்தாலும் பார்த்தீங்கன்னா வச்சுங்க நம்மளை ஈஸியாக முடிச்சு விட்றேன். ஆனால் இவங்களுக்கு கொல்ல மட்டும் முடியல. இதே பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ன நினச்சிருக்காத சொல்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆரம்ப வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வீடு கட்டியிருந்து எப்படி ஃபுல்லாக கட்டியிருந்து தெரிஞ்சிருக்கும். இரண்டாவது முன்னாடி ஃபுல்லாக மறைஞ்சு கிடக்குது ஃபுல்லாக உடஞ்சி கிடக்குது நீங்கள் கேட்கலாம். அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணது வேறு எவனுமே இல்லை. ஒரு கேட்டர்ஸ், அதாவது கேட்டர்ஸ்னால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மான்ஸ்டர் வந்துச்சுங்க. மான்ஸ்டர் என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தார வந்தால் வச்சுக்கலாம் ஈஸியாக வெடிச்சிடும். இது கான்செப்ட் ஆல்ரெடி போன வீடியோவில் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. அது வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாத்தையும் உடச்சி போட்டுருது. இதே மாதிரி தான் நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. இது ஃபுல்லாக உடச்சது வேறு நான் எல்லாம் இல்லைங்க. ஃபுல்லாக உடச்சது பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸ் தான் உடச்சிச்சு. ஓகேங்களா? இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுதான் உடச்சிச்சு. அது மூலம் பார்த்தீங்கன்னா நம்மளால் போய் முடிஞ்ச அளவுக்கு சர்வே பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆனால் சர்வே பண்ண முடியல. இதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த பயமுறையில் எவனாச்சும் கூப்பிட்டானா பார்த்தீங்களா வாண்டராக பார்த்து நம்ம சண்டை கட்ட வரானுங்க. என்னடே நான் தான் அடிக்கிறேன்னு தெரியாது தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா எங்கிட்டே வரீங்க. பெசாமல் போயிருந்தால் பரவாயில்ல. தம்பி இப்போ வாண்டரான்னு பார்த்து அடி வாங்க வரான். ஓகே முடிச்சு விட்டுலாம். அப்பலேருந்து பார்த்தீங்கன்னா ஆரத்துக்கு ஆகிட்டு இருக்கு. இவனும் சரி அப்படி செத்து போனான்ல அவனும் சரி 2 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டு பொழந்து கட்டுறானுங்க. உன் ஃப்ரெண்டு எங்களை கூப்பிட்றா. உன் ஃப்ரெண்டு இப்போ ஃப்ரெண்டு பார்த்து இங்கே ஒழிஞ்சிட்டான் போல் அடிக்கடியில். ஓகே அவனும் போய் தொலைட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே வீடு கட்ட போகிறோம். ஓகே இப்போ நான் கதைக்கு வரேன் என்ன ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தீங்கன்னா வீடு கட்டிட்டு ஃபுல்லாக வச்சுருந்தோமா. இவனுக்கு என்ன நினச்சானுன்னு தெரியல. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலே வீடு அதுக்கு மேலே வீடு கட்ட ஆரம்பிக்கலாம்னு ட்ரை பண்ணேன் நான். கட்டும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாளாக கட்டிகிட்டு இருந்தாங்க. காட்டுற பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக கட்டணும் நான். இவனுங்க தாங்க இவங்க 2 பேர் கவனிச்சிங்க. இப்போ 2 பேர் லைவாக காட்டுறோம் பாருங்க என்ன நடந்துச்சுன்னு. இப்போ இவங்க 2 பேர் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்களேன். இதுதான் பெரிய பிரச்சனை. இந்த பயமுல பார்த்தீங்களா எங்கே கஷ்டப்பட்டு நான் வீடு கட்டுறது போட்டு உடச்சி விட்டு போயிடுது பயமுல. இவங்க மேலே வரட்டு மறுபடியும் லைவாக உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. எங்கடா இருக்க தம்பி தம்பி இங்கேயும் உடச்சி விட்டான் போயிட்டான் போல். ஓகே தம்பி பார்த்து 2 பேர் செத்துட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இதே மாதிரி தான் பார்த்து பெரிய பிரச்சனையாக பண்ணிகிட்டே இருக்கிறானுங்க இவனுங்க 2 பேருமே. நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறது வீடு கட்டுற மாதிரியே தான் ஆயிடுது. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி வீடியோ போட முடியல மைண்ட் கிராஃப்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்து கண்டினியூ வீடியோ வரும். நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம புது வீட்டுக்காக பார்த்தீங்கன்னா புதுசான பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். நம்ம வில்லேஜ் போய்
புதுசான வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசான வீட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது நம்ம வந்து கதவு வாங்குறது, கட்டில் வாங்குறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் மறக்காமல் நீங்கள் பார்ப்பீங்க. மறக்காம நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். யாரா புதுசாக வந்திருக்கிற நீ, இவன்லாம் பார்த்து எங்கிருந்து வந்தானே தெரியல பார்த்தீங்களா. இப்போ லைவாக காட்டுறேன் பாருங்க. இப்படி தான் உடச்சி விட்டு ஃபுல்லாக போயிடுறான். இப்படி தான் பெரிய பிரச்சனையாகவே ஆகிட்டு இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மேல் வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் என்ன ஒர்க் முடிச்சிருக்கிறேன் உங்களுக்கு கண்ணில் நான் காட்டுறேன். நான் என்ன பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாக காட்டுறேன். அதாவது நம்ம கீழே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கிறேன் என்னென்னு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஓகேங்களா, இந்த என்ட்ரன்ஸ் சென்டராக மூடி கிடக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா மூடி வச்சிருக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வரதே சரியில்லை. அதனால தான் யாரா முன்னாடி வருது, இவன்லாம் வந்தாலும் நம்ம ஓடிடணும். இதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இந்த பயன்படுத்தலாம் வந்தான்னு வச்சுங்களேன், அது ஓடிடணும் அப்படி இருக்குது. வெயிட் பண்ணுங்க, இவன் ஃபஸ்ட்டு வெடிக்க வச்சிடலாம். வெடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் இப்போ. ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம டாப் ஃப்ளோர் போக போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயமொழிகள் வந்து நம்ம உள்ளே போகிறக்கே விட மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து பார்த்து டாப் ஃப்ளோர் காட்டுறோம் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறோன்னு. இதில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் கட்டி வச்சுருந்தோம். இது நீங்கள் பார்த்தீங்களா என்னென்னு தெரியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வீடு நம்ம இங்கே கட்டி வச்சிருந்தோம் ஓகேங்களா. இங்கே பார்த்து ஃபுல்லாக கட்டி வச்சிருந்தோம். இதில் இருந்துச்சு இந்த இடத்துல ஆல்ரெடி இருந்துச்சு நம்ம கட்ட. இங்கே பார்த்து சைடில் ஜன்னல், இந்த ஜன்னல் எது கொடுத்துருந்தேன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வரணும், வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வரணும். அதுக்காக என்ன பண்ணியிருந்தேன்னா ஜன்னல் போட்டு வச்சுருந்தேன். அதே மாதிரி பார்த்து ஃபுல்லாக ஜன்னல் கட்டினேன். யாரா அது முன்னாடி இந்த பயம்புள்ள வந்தால் பார்த்தீங்கன்னா டென்ஷன் தான் ஆகுது. இந்த மாதிரி ஜன்னல் கட்டின்னு பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்து சன்ரைஸ் ஆகுது, சன்செட் ஆகுது. ஈஸி இங்கிருந்து பார்த்துக்கலான்னு பார்த்தீங்களா, ஈஸி இங்கிருந்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜன்னல் வச்சுட்டேன் நான். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எது க்ளோஸ் பண்ணிக்கலாம்னா இந்த எனிமி பயமுறையில் நிறைய பேர் வராங்க, வந்து என்ன பண்ணுறாங்க உடச்சி விட்டு போயிடறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கதவு வைக்கல, வச்சுருந்த ஆல்ரெடி அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உடச்சி போட்டானுங்க இவனுங்க. உடச்சி போட்டோன்னு பார்த்து நம்மளால பார்த்தீங்கன்னா சரியாக வைக்க முடியல. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து அந்த சைடு போகணும். இதான் பெரிய பிரச்சனை எதுன்னு காட்டுறேன். ஓகே, இந்த சைடு நம்ம வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறோன்னா ஒரு பெரிய காலியான இடத்த விட்டு எதுக்கு நான் இங்கே விட்டுருக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூம் வரப்போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூம் தான் வரப்போகுது உண்மையாகவே. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக பார்த்து ஒரு பிளேயிங் கிரவுண்டில் உருவாக்க போகிறோன்னா பார்த்துங்களேன். நான் ஆல்ரெடி வீடியோ என்ன சொல்லியிருப்பேன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பங்களா வீடு மாதிரி கட்ட போகிறோம்னு சொல்லியிருப்பேன். அதே கான்செப்ட் நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வீடு தான் நம்ம கட்ட போகிறோம். முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக கட்ட முடியுமோ அவ்வளோ பெருசாக கட்டுவோம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே போய் காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு. யாரா மேலே யாரும் சைடில் அடிச்ச மாதிரி. ஓகே, நம்ம சாப்பிட்டது தான் பார்த்தீங்க அப்படி இதாக இருக்குது போல். இப்படி மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காலி இடமா தான் இருக்கும். ஏன்னா வந்து இவ்வளோ தூரத்தில் நான் கட்ட ஆரம்பித்தேன். இனி வந்து பார்த்தீங்கன்னா மேலே கட்ட ஆரம்பிக்கல. அந்த இடத்துல இருந்து இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜோட ஒரு பாதி தெரியும் ஓகேங்களா. இங்கிருந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் வில்லேஜோட அங்கே ஒரு என்ட்ரன்ஸில் தெரிய ஆரம்பிக்கும். அங்கிருந்து பார்த்தா பார்த்து நம்ம வீடுன்னு தெரியுங்க. இங்கிருந்து பார்த்தா நம்ம வில்லேஜுன்னு தெரியும், அங்கேருந்து பார்த்தா வீடுன்னு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போகலாம். கீழே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எனிமி பயங்களை துரத்தி ஆகணும். துரத்திட்டு நான் உங்களுக்கு பார்த்து நான் மீட் பண்ணுறேன் நான் மறுபடியும். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறோம். என்ன ப்ரோ இதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லையே நீங்கள் நினைக்கலாம். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறேன். அதாவது என்னதுன்னா உங்களுக்கு தெரியாமல் பார்த்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கிறேன். இந்த ரூம் காட்டுறேன் பாருங்க. இது எதுக்கு ப்ரோ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க கேட்கலாம். அந்த பயமொழிங்க பார்த்து நம்மளை போட்டு பொழந்து கட்டுறானுங்க. இதே பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இவங்க பார்த்தாலும் தெரிஞ்சுருக்கு நம்ம எங்கே இருக்கிறோன்னு. நம்ம பார்த்தீங்கன்னா சைடு வீலர் இருக்கோம். பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹாலாக இருக்குங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பயமொழி இவனை முடிச்சு விட்டுலாங்களா. நம்ம வந்து பக்கத்தில் வச்சுட்டாலும் பார்த்து பெரிய பிரச்சனை தான். என்னடே நான் தான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. தேவையில்லான்னு பார்த்து நம்மக்கிட்டே சண்டை கட்டு வந்துட்டு இருக்கிறானுங்க. அப்படியே செத்து போயிடாடே யார் அது எலும்பு கூட. இவன்லாம் வந்து நம்மளை ஓடி போயிடணும் பார்த்துங்களேன். எப்படின்னா பொழந்து கட்டுறாங்க 2 பேர் சேர்ந்து நம்மளை பொழந்து கட்டுறாங்க. இதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்க 3 பேர் வந்தாச்சு. எப்படி தான் வரானுங்க இவனுக்கு தெரியவே இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு பக்கம் அந்த சைடு போய்ட்டு வச்சுக்கலாம். இவனுக்கு வந்து பார்த்து இந்த சைடு வந்து பார்த்து எப்படி உள்ளே வரானு கூட எனக்கு ஐடியா இல்லை. எதோ ஓட்டம் மூலமாக வரானுங்களா எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ஐடியா இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்து எல்லா ஓட்டையும் பார்த்து அடைச்சி வச்சுட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க எல்லோரும் வந்து பார்த்து உள்ளே வந்துடுறானுங்க. எனக்கு இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை எப்படி உள்ளே வரானுங்கன்னு. ஓகே பரவாயில்ல. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ப்ளேஸ் இருக்குங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 ரூம் கட்டி வச்சுருக்கிறோம். இங்கே சுற்றி முற்றி பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இருங்க, இப்போ இந்த ரூம் உடச்சி போட்டு நான் சரி வரேன் நான். என்ன ப்ரோ உடைக்கிறீங்கன்னு நினைக்கலாம். என்ன ப்ரோ பண்ணுறது பார்த்து ஃபுல்லாக பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா எப்படின்னா பொழந்து கட்டுறாங்க போட்டு நம்மள வந்து பார்த்து அடிக்கிறானுங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. ஏதாவது கடந்ததை பற்றி வீடெல்லாம் கட்டணும் நான். ஓகே இப்போ பாருங்க இந்த பையன் நம்ம துரத்திட்டே வருவோம். இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். இங்கே வாருங்களேன். ஆனால் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உடையக்கிறதுக்குனே வந்துட்டு இருக்கிறான். தம்பி சரி போயிடுறா தம்பி, அது மட்டும் வந்து உடச்சிடாத. உடச்சினா அவ்வளோ தம்பி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்கிட்ட தப்பிச்சு போகணும். தப்பிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த ஒரு விஷயத்த ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம மேல வந்து பார்த்தீங்கன்னா போயிருப்போம். மேல போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த விஷயத்த ஒண்ணு காட்டியிருக்க மாட்டேன். என்னன்னு காட்டியிருக்க மாட்டேன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லேம்ப் வச்சிருக்கிறோம். எதுக்குன்னா, நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பங்களாவ கட்டப் போறோம். அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு லேம்ப் மாரி வச்சுட்டோம் நம்போ. இது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லா ஒரு லேம்பா தான் இருக்க போகுது. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வீடு கட்ட ஆரம்பிப்போம். வீடு கட்ட ஆரம்பிப்போம். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வீடு கட்டணும் நம்போ. அடுத்தடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கட்டுறது, நம்ம பர்ச்சேசிங் பண்றதெல்லாம் பார்ப்பீங்க. நம்ம சேனல புதுசா பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு அப்பதான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.